ஹாய் காய்ஸ், நான் அவங்க இந்த பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ரெக்கரண்ட் டெபாசிட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட், நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக ரெக்கரண்ட் டெபாசிட்னுடைய பெனிஃபிட் என்னென்னா வந்து சேவிங் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் எவ்ரி மந்த்து. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2000 100 இல்லை 500 இல்லை 1000 5000 ஸோ அது மாதிரி நம்மளே அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது அதனுடைய பெனிஃபிட்டு. நெக்ஸ்ட் வந்து அதோடய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு அதனுடைய அந்தந்த இயரில் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இருக்கிறதே வெரி லோயஸ்ட் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து ரெக்கரண்ட் டெபாசிட்டு. நெக்ஸ்ட்டு அவைலபிள் வந்து எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அவைலபிள் வந்து பேங்க்லேயே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுடைய நியர்பை உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ. ஆக்சுவலாக நீங்கள் பேங்க்காக இருந்தீங்கன்னா அது வந்து ஆட்டோ டெபிட் ஆகிடும். இதே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தால் நீங்கள் மந்த்லி போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஹெல்ப் ஃபார் அச்சீவ் ஃபினான்ஷியல் கோலுக்கு வந்து அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ரெக்கரண்ட் டெபாசிட் ஓகேங்களா? ரெக்கரண்ட் டெபாசிட் அது இன்னொன்று வந்து ஆர்டின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக ரெக்கரண்ட் டெபாசிட் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. ஆர்டி சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஸ்டூடெண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சேலரி எம்ப்ளாயீஸ் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஹோம் ஒர்க்கு. ஆக்சுவலாக வந்து வீட்டிலே இருந்து வேலை செய்கிறவங்கலாம் இருப்பாங்கள்ல, ஸோ ஹோம் மேக்கர். ஸோ அவங்களும் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இது எதுவுமே நான் வந்து வீட்டில் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன்னா, ஓகே உங்கள் வீட்டுக்காரர் வந்து மந்த்லி வந்து உங்கள்கிட்ட சேலரி அமௌண்ட் கொடுத்தா அதில் நீங்கள் மிச்சம் பண்ணி வைப்பீங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி சேவ் பண்ணுற ஹேபிட் இருந்ததுன்னா நீங்கள் எவ்ரி ஒன் வந்து யார் வேணாலும் மந்த்லி சேவிங்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி வந்து 2000 வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். அது ஒரு 5 இயர்ஸ் எவ்வளோ இயர்ஸ்க்கு வந்து டென்யூர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். 5 இயர்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இன்கேஸ் நான் 5 இயர்ஸ் பண்ணல, 1 இயர் பண்ணுறேன், 3 இயர்ஸ் பண்ணுறேன், 5 இயர்ஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து 5 இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 3 இயர்ஸில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட பெனால்ட்டியோடு நீங்கள் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் எவ்வளோ இயர்ஸ் நீங்கள் அஃபோர்டபுள் நீங்களும் அந்த இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெகுலர் எவ்ரி மந்த் 1 இயர் பண்ணாலும் ரெகுலராக பண்ணணும், 3 இயர்ஸ் பண்ணாலும் ரெகுலராக பண்ணணும். இல்லை நான் 5 இயர்ஸ் என்னால் கட்ட முடியணும்னா நீங்கள் 5 இயர்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே நான் என்னால் 5 இயர்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 1 இயரில் வித்ட்ரா பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது நடுவில் இயர்லியாக நம்ம வித்ட்ரா பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், பண்ண முடியும். அலோ ஃபார் ப்ரீமெச்சூர் க்ளோசர். ஓகேங்களா? குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது பட் கண்டிஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன கண்டிஷன்? நம்மளுடைய கட்டியிருக்க ப்ரீமியம் அமௌண்ட்லேருந்து பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மி லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 இயர்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 7.1% ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அமௌண்ட்டு. இன்கேஸ் வந்து நீங்கள் 3 இயர்ஸோ 1 இயர்ஸ் வந்து அதுக்கேற்ற பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் 5 இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 3 இயர்ஸில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் குறிப்பிட்ட இன்ஸ்டியூஷன் ரூல்ஸ் படி. ஸோ இதில் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஆர்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதனுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து என்னென்னா வந்து மிஸ்ஸிங் வந்து மந்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து 3 இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 3 இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கவங்க வந்து ஒரு 2 மந்த்தோ இல்லை 3 மந்த்தோ கட்டாமல் விட்டுருவாங்க. ஸோ இதெல்லாமே பண்ணக்கூடாது. ரெகுலராக கட்டினா தான் மட்டும்தான் அதனுடைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சூஸிங் டெபாசிட் அமௌண்ட். ஆமாம், நான் சொன்னிருந்தாலும் ஆல்ரெடி 5,500லேருந்து நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய டெபாசிட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் நான் வந்து 20,000 வாங்குகிறேன். இப்போ நான் 500 நான் டெபாசிட் பண்ணுறேன். இன்கேஸ் நெக்ஸ்ட் மந்த் எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக 50,000 வருதுன்னா அப்போ நான் 1000 பே பண்ணணும்னா அப்போல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2,000 பே பண்ணால் 2,000 தான் ரெகுலராக பே பண்ண முடியும். இல்லைனா 500 பே பண்ணிங்கன்னா 500 ரெகுலராக 1000 பர்சன்டேஜ் வைஸ்லாம் இன்க்ரீஸ்லாம் அதில் பண்ண முடியாது. இக்னோரிங் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிங்கன்னா அது இக்னோர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ரெகுலராக நம்ம கட்டிட்டு வரணும். அதை கட்டாமனா விட்டிங்கன்னா அதனுடைய பர்சன்டேஜ் பின்னாடி கடைசியாக வந்து அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோசிங் ஆர்டி வந்து பிஃபோராக அதனுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். கேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கான்சிக்வன்ஸ். ஆர்டி வந்து சீக்கிரமாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய கான்சிக்வன்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியாக கன்க்ளூஷன் வந்து உங்களுக்கு என்னென்னா வந்து இந்த மாதிரி ரெக்கரண்ட் டெபாசிட்டை பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங். தேங்க்யூ.